நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சியிலே தெரியும் மழை வெள்ளத்தோட கொடூரம் எந்த அளவுக்கு இங்க அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது. இது என்னன்னா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம். இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தை சுற்றிலும் மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இது மழை பேருந்து நிலையத்துக்கு உள்ள செல்லக்கூடிய மக்களை பாதிச்சாலும் ஆனா அதை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளை பாதிச்சது மிகப்பெரிய அளவுல வணிகர்களுக்கு லட்சக்கணக்கில் இல்ல கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அதுல ஒரு உதாரணமா நம்ம இருக்கக்கூடிய கடைன்னு பாத்தீங்கன்னா மரியா போட்டோஸ் கலர்ல அப்படின்னு சொல்லி இந்த கடையை பார்க்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த கடையை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்த பிறகு திறந்தாங்க. அதாவது என்னன்னா உள்ள தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய பொருட்கள் முழுக்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தண்ணீர் மூழ்கி இருக்கு. அது குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மிஷினரி அவ்வளவுமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்து புகைப்படம், அதாவது போட்டோ எடுக்கக்கூடிய போட்டோ தயாரிக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள், அந்த இயந்திரங்கள் அனைத்துமே தண்ணீர் மூழ்கி கிடக்கு. கம்ப்யூட்டர்கள் தண்ணீர் மூழ்கி இருக்கு. ஒவ்வொன்றா இப்ப வெளியே கொண்டு போனாங்க. ரொம்ப மோசமான நிலையில ஒரு பாதிப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு இந்த கடையில மட்டுமே இவ்வளவு பெரிய பாதிப்புனா இப்ப அருகில் கூடிய ஒவ்வொரு கடைகளும் இது போன்ற மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கோடிக்கணக்கில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை இந்த மழை வெள்ளம் ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே தண்ணீர் மூழ்கி இருக்கு. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் மிஷின், அதாவது ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு போட்டோ சம்பந்தமான ஒரு மிஷின், அது முழுக்கவே தண்ணீர்ல மூழ்கி கிடக்கு. இந்த மிஷினரி மிகப்பெரிய அளவுல ஒரு இழப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது இந்த இழப்புகள்லாம் ஈடுகட்டுறதுங்கிறது எளிதில் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. என்ன காரணம், கடந்த டிசம்பர்ல ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது அப்பவுமே ஒரு 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள மிஷினரி இதே போல மழை வெள்ளத்துல மூழ்கிருது. இப்போ மீண்டும் ஒரு மழை வெள்ளத்துக்கு எதிர்பாராத ஒரு மழை வெள்ளத்துல இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இது குறித்து அந்த கடை உரிமையாளர் அவற்றை கேட்கலாம். சார், இது எங்க உள்ள மிஷின் சார்? இப்போ இதுல எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? இது ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மிஷின், எங்க எல்லாம் கிடையாது. ஏன்ட ஏற்கனவே 2 மிஷின் இருந்து போன டிசம்பர்ல வந்து இதே மாதிரி ஒரு பாதிப்புல எனக்கு இன்னும் பக்கத்துல ஒரு கடை இருக்குப்பா. நன்றி நாகராஜன், உங்க தகவல்களுக்கு.